அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். யூபிஐ சேவையில் இத்தனை மாற்றங்களா? மக்களே, முதல்ல இதை படியுங்கள். வாங்க முழுவதுமாக பார்க்கலாம். இந்தியாவில் நாளுக்கு நாள் யூபிஐ முறையில் நடைபெறும் பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை அதிகரித்தே வருகிறது. அந்த வகையில் 2024ஆம் நிதியாண்டின் யூபிஐ பண பரிவர்த்தனைகளில் இந்தியா புதிய சாதனைகளை படைத்து உள்ளது. 2024ஆம் ஆண்டில் என்பிசிஐ எனப்படும் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா யூபிஐ பரிமாற்றங்களில் 5 முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. பட்டன் ஃபோன்களை பயன்படுத்துபவர்களுக்கு சலுகை. என்பிசிஐ பட்டன் ஃபோன்களை பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு யூபிஐ பேமெண்ட் வரம்பினை உயர்த்தியது. இதற்கு முன்பு பட்டன் ஃபோன்களை பயன்படுத்துவோர் மிஸ்டு கால் அல்லது ஐவிஆர் மூலம் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் மட்டுமே யூபிஐ பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள முடியும் என இருந்தது. 2024ஆம் ஆண்டு இது 10,000 ரூபாய் என உயர்த்தப்பட்டது. யூபிஐ லைட் சேவைகளில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. பொதுவாக யூபிஐ லைட் சேவையினை பயன்படுத்துபவர்கள் தங்களுடைய வாலெட்டில் 2000 ரூபாய் வரை வைத்து கொள்ளலாம் என இருந்தது. அது தற்போது 5000 ரூபாய் என உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் பின் நம்பர் உள்ளீடு செய்யாமலேயே ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வரை யூபிஐ லைட் மூலம் பரிவர்த்தனை செய்யலாம். டாப் அப் முறை. யூபிஐ லைட் பயன்படுத்துபவர்கள் தன்னுடைய வாலெட்டில் எப்போதுமே குறைந்தபட்சம் 3000 ரூபாய் இருக்க வேண்டும் என நிர்ணயம் செய்துவிட்டால் அந்த பணம் குறையும் போது தானாகவே அவர்களின் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் எடுத்து இந்த யூபிஐ லைட் பேலன்ஸில் சேர்க்கப்பட்டு விடும். எனவே எப்போதுமே யூபிஐ லைட்டில் குறிப்பிட்ட தொகை பேலன்ஸாக இருக்க வேண்டும். யூபிஐ வரம்பு. ஒரு யூபிஐ ஐடியிலிருந்து ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேல் பரிவர்த்தனை செய்ய முடியாது என்ற வரம்பு சற்றே தளர்த்தப்பட்டது. இதன்படி மருத்துவமனைக்கு கட்டணம், கல்வி கட்டணம், ஐபிஓவிலிருந்து பணம் செலுத்துவது ஆகியவற்றிற்கு ஒரு நாளைக்கு 5,00,000 வரையும், காப்பீடு மற்றும் பங்கு சந்தை தொடர்பான பரிவர்த்தனைகளுக்கு ஒரு நாளைக்கு 2,00,000 ரூபாய் வரையிலும் செலுத்தலாம். யூபிஐ சர்க்கிள். 2024ஆம் ஆண்டில் யூபிஐ சர்க்கிள் என்ற ஒரு புதிய அம்சமும் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது. இதன்படி ஒரு நபர் பிரதானமாக யூபிஐ கணக்கை கொண்டிருக்க வேண்டும். அவர் தன் குடும்பத்தினரை இதில் சர்க்கிள் உறுப்பினராக சேர்க்கலாம். பிரதான நபரின் வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தை சர்க்கிளில் சேர்க்கப்பட்டவர்கள் பயன்படுத்தி யூபிஐ மூலம் பரிவர்த்தனை செய்யலாம். இன்றுடன் இன்றைய தகவல் முடிவடைந்தது. மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.